அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மொழிக்கு முதல் எழுத்து அ. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ. இப்படி தொடங்குற எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாவது இருக்கிறது எது? அ. அதுபோல உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் முதலாவதா இருக்கிறது கடவுள், இறைவன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மழை பொழியுது, பயிர்கள் வளர, வேளாண்மை சிறக்க உதவுது. அதே சமயம் வேலை செய்யறவங்களுக்கு உணவாகவும் தாகம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாவும் பயன்படுது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்ல சொற்களைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளோட தன்மைதான் அவர்களுடைய மேன்மைக்கு எடுத்துக்காட்டு. காலத்துக்கும் பலரும் அறியும் வகையில நிறைஞ்சு நிற்கும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறம், தர்மம், நல்ல செயல்களை பண்ணணும், அதுதான் இன்பம். மற்ற செயல்கள் எல்லாமே வீணானது தான். அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை, அதை மற்றவங்க பாராட்டுறதும் இல்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்துல பிறர் பாராட்டும் வகையில தர்மம் தவறாம இல்வாழ்க்கையை நடத்தக்கூடியவன் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சமமா மதிக்கப்படுவான், பலராலையும் பாராட்டப்படுவான். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ஒரு மனைவியினுடைய நல்ல பண்புகள் தான் இல்வாழ்க்கைக்கு மங்களமானது, பெருமை தரக்கூடிய செயலும் கூட. இதோட நல்ல குழந்தைங்களும் அமைஞ்சிட்டா அது அந்த குடும்பத்துக்கே சிறந்த அணிகலன் அப்படின்னு சான்றோர் சொல்றாங்க. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஒரு பெண் தாய்மை அடைகிறா, குழந்தை பிறக்குது, தன்னுடைய கலியே தீர்ந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே குழந்தை வளர்ந்து படிச்சு சமுதாயத்துல உயர்ந்த நிலை அடையுது. பல பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுரையை கேட்கும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம், அந்த குழந்தை பிறந்த போது அவ அனுபவிச்ச இன்பத்தை விட பேரின்பம் அதுக்கு இணையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். அன்புக்கு பூட்டு போட முடியுமா? தடை போட முடியுமா? அன்பால ஒண்ணு சேர்ந்தவங்க கிட்ட கண்ணீர் ஒண்ணுதான் மொழியாகுது. அவர்களுடைய கண்ணீர் தான் அந்த அன்பை பலரறிய வெளிப்படுத்தக்கூடிய சாதனமா அமையுது. விருந்து புறத்ததா தானுண்டல், சாவா மருந்தெனினும் வேண்டற்பாலது. வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க, வெளியில போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால தான் மட்டும் உட்கார்ந்து எல்லா சாப்பாட்டையும் காலி பண்றது அப்படிங்கிறது அது தேவாமிர்தமா இருந்தாலும் சரி, தான் மட்டும் உண்பது தவறு. இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. நல்ல சொற்கள், இனிமையான சொற்கள் நிறைய இருக்கு. மனசுக்கு காதுக்கு இனிமையான சொற்கள். இதை விட்டுட்டு ஒருத்தன் கடுமையான சொற்களையே பேசிக்கிட்டு இருக்கான், மங்களம் அல்லாத சொற்களையே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பழங்கள் நிறைய இருக்கும் பொழுது காய சாப்பிடுற மாதிரி. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. ரொம்ப ஆபத்து காலத்துல ஒருத்தன் தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது
அவனை காப்பாத்துறது இருக்கே, அது உலகத்தை விட பெரிய செயல். யா காவார் ஆயினும் நா காக்க, காவாக்கால் சோ காப்பர் சொல்லிழுக்கு பட்டு. எதை காப்பாத்தினாலும் அல்லது காப்பாத்தாட்டாலும் பரவாயில்ல, நாக்க கட்டுப்படுத்தணும். நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சொல் குற்றத்தினால அவதிப்பட வேண்டியிருக்கும். எளிது என இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. அடுத்தவருடைய மனைவியை கவர்வது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனால் அது தரக்கூடிய பழி இருக்கே, அது எந்த காலத்திலையும் துடைக்க முடியாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஆணவத்தினால அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யறதே பழக்கமா வச்சிருக்கிறவங்க சிலர் இருக்காங்க. அவங்கள பொறுமை அப்படிங்கிற ஆயுதத்தினால ரொம்ப சுலபமா வெற்றி கொள்ளலாம். நம்ம அடிமைப்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள். அவங்கள விரட்டுறதுக்கு காந்தியடிகள் அகிம்சை அப்படிங்கிற ஆயுதத்தை தானே உபயோகப்படுத்தினாரு. நடுவின்றி நன்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பிறர் சேர்த்திருக்கிற சொத்தை அநியாயமான முறையில ஒருத்தன் பிடுங்க நினைச்சா அவன் குடும்பம் அழியும், என்னைக்கும் அழியாத பழியும் சேரும். அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி இப்பொய்த்து நகை. ஒருத்தன் தர்மமே செய்து அறியாதவன், அடாது செய்தே பழக்கப்பட்டவன், அவனை விட ஒருத்தன் இல்லாத போது அவன் முதுகுக்கு பின்னால சிரிச்சு பேசுறது, அவனை கிண்டல் அடிக்கிறதுன்னு வச்சிருக்கானே, அவன் தான் அயோக்கிய. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். மற்றவங்க முகம் சுளிக்கிற வகையில பயனில்லாம வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்கான்ல, அவனை பார்த்து எல்லாருமே கேலி பண்ணுவாங்க. அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செரு ஆர்க்கும் செய்யா விடல். நமக்கு கெடுதலே செய்யறாங்க, அவங்களுக்கு பதிலுக்கு கெடுதல் செய்யாம அவங்கள மன்னிச்சு விடுறது இருக்கே, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மரத்துல நிறைய பழம் இருக்கு, அது எல்லாருக்கும் பயன்படுது. அது மாதிரி நல்ல குணங்கள் இருக்கக்கூடியவங்கிட்ட செல்வம் போய் சேர்ந்தா எல்லாருக்கும் பயன்படும். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன் வீண் அவர். ஒருத்தன் நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறான், கஞ்சத்தனமா அதை பாதுகாத்துட்டு வரான் மற்றவங்களுக்கு கொடுக்காமலே. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அதை அனுபவிச்சே பார்க்கிற பாக்கியம் கிடையாது. நிலவரை நீழ்வுகள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. உலக அளவுல ஒருத்தன் ஒரு பெரிய சாதனையை பண்றான், அவனைத்தான் எல்லாரும் பாராட்டுவாங்க. மற்றவர்களை பாராட்டுறதுங்கிறது அங்கே அடுத்த கட்டமாயிடும், இவனுக்கு தான் முதல் நிலை. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தன்னை விட மெலிஞ்சவர்கிட்ட, தன்னை விட இழைச்சவர்கிட்ட சண்டைக்கு போகும்போது தன்னை விட பலசாலி கிட்ட தான் எப்படி அகப்பட்டுக்கிட்டு திண்டாடுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தன்னுடைய தவத்தினால, ஆத்ம பலத்தினால புலன்களை அடக்கிய மகான்களுக்கு தமக்கு எதிரே யமன் வந்தாலும் அவனை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைய உண்டு. மனத்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். மனசுல ஏகப்பட்ட கசடு குற்றங்கள், ஆனா பரிசுத்தவான் போல வேஷம். இப்படி வேடமிட்டு திரிபவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. கள்வர்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு. பிறர் பொருளை திருடி வாழக்கூடியவர்களுக்கு ஆயுஸ் கம்மி. அதே நேரம் நல்ல தர்மவான்களா களவில்லாதவர்களாக இருப்பவர்களுக்கு ஆயுள் நீடிச்சிருக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும். ஒருத்தன் தன் மனசாட்சிப்படி பொய் பேசாம இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாம அவன் பொய் பேசினா, அவனுடைய நடவடிக்கைகள் மாறினா, அவனுடைய மனசாட்சியே அவனை கொன்னுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப் புனையைச் சுடும். கோபம் தன்னை சேர்ந்தவங்களை சுற்றும். தன்னோட மனிதர்கள் உறவு அப்படிங்கிற பாதுகாப்பான வட்டத்தையும் தகர்த்து பொசுக்கிடும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. மற்றவங்களோட துன்பத்தையும் தன்னுடையது போல எண்ணாதவர்களுக்கு அறிவு இருந்து ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தன்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை மற்றவங்களோட பங்கிட்டு தானும் உண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதுதான் பெரியவங்க எல்லாரும் சொன்ன அறச்செயல்கள்ல ரொம்பவும் முதன்மையானது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து. எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலையும் பிறவி அப்படிங்கிற துன்பம் பெருகி வர்றதுக்கு காரணமே ஆசைதான். புத்தர்பிரான் சொன்னாரே, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம்னுட்டு. அதை இங்க நினைச்சு பாருங்க. இரு வேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. விதிங்கிறது உலகத்துல ரெண்டு வகை. ஒன்று நிறைய செல்வத்தோட வாழ்வது, இன்னொன்று நிறைய அறிவோட வாழ்வது. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. உறுதியான நெஞ்சம், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈகை உள்ளம், பரந்த அறிவு, ஊக்கம், இந்த 4 பண்புகளும் குறைவில்லாம இருக்கிறது தான் அரசர்களுக்கு அழகு. உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் நிறைஞ்சிருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க எப்படி பணிவா இருந்து வாங்கிக்குவாங்களோ அது மாதிரி கல்வி அறிவு நிறைய இருக்கிற ஆசிரியர்கிட்ட இருந்து மாணவர்கள் பணிவா கல்வியை கத்துக்கணும். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண் மான் புனை பாவை அற்று. எந்த ஒரு பொருளையும் ஆழ்ந்து ஆராய்ந்து அதை படிக்கலைன்னா, நுனிப்புல் மேஞ்ச மாதிரி அறகுறையா இருந்தால் மண்ணால செஞ்ச அழகிய பொம்மை போல ஜீவன் இல்லாம தான் இருக்கும்.
செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அருமையான சொற்பொழிவு, நல்ல கருத்துக்கள். இதை காது கொடுத்து கேட்காம வெட்டியார்ட்ட அடிச்சுட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டு வாயின்பத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தா அப்படிப்பட்ட ஜனங்க இருந்தென்ன போயென்ன. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுது அறி கல்லாதவர். ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய பின்விளைவுகளை தெரிஞ்சு செயல்படுறது தான் அறிவுடைமை. அப்படி யோசிக்காம செயல்பட்டா அது அறிவில்லாத்தனம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன்னுடைய குறைகளை முதல்ல நீக்கிக்கணும், அதுக்கப்புறம் பிறருடைய குறைகளை தீர்க்க வேண்டும். இந்த 2 குணமும் இருந்துட்டா அரசனுக்கு வேறு எந்த குறையும் வராது. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்ததில். தகுதி வாய்ந்த சான்றோர்களை தனக்கு துணையா வச்சுக்கணும். அப்படி தகுதியுடையாரை தனக்கு துணையாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவனை பகைவர்கள் அணுகவே முடியாது. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும். சின்னத்தனம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சின்னத்தனம் உள்ளவங்களை ஒதுக்கி நல்லதையே செய்யறவங்க பெரியவங்க. ஆனால் இந்த சின்னத்தனமுடையவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன புத்தி இருக்கிறவங்களையே தான் உறவா வச்சுக்குவாங்க. எண்ணித் துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால அதோட பலன்களை, நன்மை தீமைய ஆராய்ஞ்சு செயல்படுறது நல்லது. அதுக்கு மாறா செயல்ல ஈடுபட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே செய்யறது இருக்கே, அது ரொம்ப இழிவு. நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். ஒருத்த மரத்து மேல ஏறான், நுனிக்கொம்ப பிடிச்சா அவனோட உயிருக்கு ஆபத்து. வலுவான கொம்ப பிடிச்சு மேல ஏறுறது புத்திசாலித்தனம். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. தண்ணியில கொக்கு நிக்குது, மீன் தன்கிட்ட வர்ற வரைக்கும் ஒத்த காலில் அமைதியா தவம் இருக்குது. மீன் வந்த உடனே சுருக்குன்னு ஒரு குத்து அந்த மீனை கவ்விடுது. அது மாதிரி காலமறிந்து விரைவாக செயல்படுவது அவசியம். கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து. வலிமையான சக்கரங்களுடைய தேரு நிலத்துல ரொம்ப பிரமாதமா ஓடும். அது கடல்ல ஓட முடியுமா? அதே நேரத்துல கடல்ல அழகா மிதந்து போகக்கூடிய தோணி தரையில மிதக்க முடியுமா? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்க நினைக்கிறோம். அவருடைய நல்ல பண்புகள், தீய பண்புகள், இந்த 2ஐயும் சீர்தூக்கி பார்க்கிறோம். இதுல எது அதிகமா இருக்கு, அவர் அதை எப்படி முடிப்பாரு அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அவர்கிட்ட ஒப்படைக்கிறது நல்லது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு செயல்ல ஈடுபடும் போது அதுல விளையக்கூடிய நன்மை தீமை 2ஐயும் ஆராய்ஞ்சு நன்மை தரக்கூடிய வகையிலேயே அந்த செயலை முடிக்க வேண்டும்.
பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. ஒருத்தர் ரொம்ப வறுமையில கஷ்டப்படும் போது கூட பேதம் இல்லாம அவங்கிட்ட அன்பா இருக்காங்கன்னா அதுதான் சுற்றத்தாரோட அழகு. அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை, ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்க எத்தனை பாதுகாப்பு கொடுத்தாலும் பயனில்லை. அதுபோல தான் மறதி இருக்கிறவங்களுக்கு நிறைய செல்வம் இருந்தும் பயனில்லை. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாது எனின். ஒரு அரசனோட செங்கோல் நீதி வழுவாம ஆட்சி தருதுன்னா அவனுடைய வேல் தரக்கூடிய வெற்றியை விட பல மடங்கு வெற்றி அவனுக்கு உண்டு. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு மன்னனுடைய அரசாட்சியில மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அந்த மக்கள் துன்பப்படும் வகையில, அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும் வகையில அவனுடைய ஆட்சி இருந்தால் அந்த கண்ணீரே அந்த ஆட்சியை அழிக்கும் ஆயுதமாகும். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். குடிமக்கள் அஞ்சும் வகையிலே கொடுங்கோலாட்சி செய்பவன் மிக விரைவிலே அழிந்து படுவான். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. பிறருடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பம் போல கருதக்கூடிய அந்த கருணை, கண்ணோட்டம், இது மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்து இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்று எண் மன்னவன் கண். தகுதி வாய்ந்த ஒற்றர்கள், புகழ்வாய்ந்த சட்ட நூல்கள், இவ்விரண்டுமே ஒரு அரசனுக்கு நல்ல பலம், இரண்டு கண்கள் போன்றவை. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவர்தம் கைத்துடையார். உறுதியான ஊக்கமும் அசையாத மன உறுதியையும் பெற்றவர்கள் தமது செல்வம் முழுவதும் இழந்த போதும் அந்த இழப்பிற்கு வருந்த மாட்டார்கள். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். ஒருவனுடைய குலத்தினுடைய பெருமை குறைவற்ற ஒளி போன்றது. அந்த பெருமை சோம்பல் எனும் தூசிப்படும் பொழுது ஒளி மங்கி அணைந்தும் விடும். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை நம்மால் செய்து முடிக்க முடியாது என்று மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. இடைவிடாத முயற்சியே அந்த பணியை செய்து முடிக்கும் வலிமையை தரும். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல். துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் சிரித்த முகத்துடன் ஒதுக்கிவிட வேண்டும். துன்பத்தை துடைக்க அதைவிட சிறந்த வழி ஏதுமில்லை. அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்து தான் கூறல் கடன். ஒரு அரசன் தானும் சிந்திக்க மாட்டான்,
மற்றவர்கள் நல்லதை எடுத்துச் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படிப்பட்ட இயல்புடைய அவனுக்கும் வலிய நல்லவற்றை எடுத்து கூறி வழி நடத்துதல் ஒரு அமைச்சருக்கு அழகு. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார்பெறின். நல்ல கருத்துக்களை கோர்வையாக திறம்பட இனிமையுடன் எடுத்துரைக்க வல்லவர்கள் இருந்தால் இந்த உலகம் அவர்கள் சொல்வதை கேட்டு விரைந்து செயல்படும். சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட்கலத்துள் நீர் பெய்திரி அற்று. மக்கள் மனம் நோக தீய வழிகளில் பணம் சேர்த்து மாற்று வழிகளில் பயன்படுத்துவது உலராத பச்சை மண்குடத்தில் நீர் நிரப்புவது போலாகும். அது கசிந்து வீணாகிவிடும். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருண்டோடும் பெரிய தேருக்கு சிறிய அச்சாணிதான் ஆதாரம். எனவே உருவ அமைப்பினால் ஒருவரை எள்ளி நகையாடக்கூடாது. உரை சிறியார் உள் ஒடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. ஒரு செயலை செய்யும் வல்லமை இல்லாதவர்களிடையே பயந்து குறைப்பட்டவர்கள் பெரியவர்களை பணிந்து கேட்டு அவர்கள் சொற்படி நடப்பது அவசியம். விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான், வருமாற்றம் வாய்சோரா வன்கண் அவன். ஒரு தூதுவன் தன்னுடைய அரசன் சொன்ன செய்தியை மாற்று அரசனிடம் எடுத்துச் சொல்லும்போது காயப்படும் வகையிலே கூட்டி குறைத்து சொல்லாதவராக இருப்பது நல்லது. செவிச் சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியார் அகத்து. அறிவு ஆற்றலில் சிறந்த சான்றோர்கள் அவையில் இருக்கும்போது காதோடு காதாக பிறரோடு பேசுவது, பிறருடன் சேர்ந்து சிரிப்பது, இது போன்ற செயல்களை தவிர்த்து விட வேண்டும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் பிம்பத்தை காட்டும் பளிங்கு கண்ணாடி போல மனதில் உள்ள கோபத்தை முகம் வெளிப்படுத்திவிடும். அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல். தன்னுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்காதவங்க முன்னால ஒரு விஷயத்தை பத்தி விரிவா பேசிட்டே போறது சுவையான பாயசத்தை பண்ணி அதை அடுப்புக்குள்ளேயே கொட்டுறத போல. வகையறிந்து வல்லமை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். பேசக்கூடிய சொற்களுடைய தூய்மை, வல்லமை, அதனுடைய சக்தி, இதை புரிஞ்சுக்கிட்ட அறிஞர்கள் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய சபை நடுவுல அனாவசியமா வாய் திறந்து பேச மாட்டாங்க. உயர்வு, அகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல். ஒரு அரசனோட கோட்டை எப்படி அமையணும்? உயரம், அகலம், வலிமை, இதோட பகைவர்களால் நெருங்க முடியாத பாதுகாப்பும் உடையதாக அமைய வேண்டும் அப்படின்னு போரியல் நூல்கள் குறிப்பிடுது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீய வழிகள்ல இல்லாம உண்மையான வழிமுறைகள்ல சம்பாதிச்ச செல்வம் குறைவில்லாத இன்ப வாழ்க்கைய ஒரு சேரத்தரும். ஒலித்தக்கால் என்னாம்
உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும். பகைவரோட பட மிகப்பெரிய அளவுல திரண்டு வருது. நம்மகிட்ட இருக்கிற சின்ன வலிமையான திறமைமிக்க பட நாகம் போல மூச்சு விட்ட உடனே அந்த பகைவரோட பட எலிக்கூட்டம் போல சிதறிப் போகுது. பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு. பகைவர்களுக்கு அஞ்சாமல் போர் செய்வது பேராண்மை. ஆனா ஒருவருக்கு இடையூறு என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு அஞ்சாமல் தயங்காமல் உதவிடும் பெருந்தன்மை அந்த பேராண்மையை விட மிக வலியது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. மனதில் வஞ்சனையை நிரப்பி முகத்தில் சிரிப்பு காட்டி பழகுவது நட்பு இல்லை. மனதளவில் மலர்ச்சியோடு கலப்பதுதான் உண்மையான நட்பாகும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒருவனை பற்றி பல பல வகையிலும் ஆராய்ந்து தெளிந்துதான் நட்பு கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தானே சாகும் அளவிற்கு பெரும் துயரம் ஏற்படும். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். அறிவற்றவர்கள் தனக்கு சமம் இல்லாதவர்களுடன் கொண்ட நட்பினை விட்டு விலகுவதே ஒருவருக்கு சிறந்த வெகுமதியாகும். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. நல்ல பண்புடையவர்கள், தூய நட்பு கொண்டவர்கள். இவர்கள் எந்த காலத்திலும் தங்களுடைய நட்புறவை கைவிட மாட்டார்கள். உரின் நட்டு அரின் ஒரும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். செல்வம் வந்த காலத்தில் ஒட்டி உறவாடியும் செல்வம் வற்றியதும் விட்டு விலகியும் ஓடும் தகுதியில்லாதவர்களின் சந்தர்ப்பவாத நட்புதனை பெறுதலும் ஒன்றுதான், விடுதலும் ஒன்றுதான். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. நம்மை தொழுவது போல நடிக்கும் பகைவர்கள் கைக்குள்ளும் நம்மை கொல்லும் ஆயுதம் பதுங்கியிருக்கும். அதுபோல பகைவர்கள் அழுது வடிக்கும் கண்ணீரும் ஒரு ஆயுதமே. பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடேல். பேதைமை என்பது என்ன? ஒரு செயலை செய்யும்போது வரும் இடர்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதனால் வரும் ஊதியத்தை, பலன்களை விட்டுவிடுதல். இதுதான் பேதைமை. அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி. நம்மிடத்திலே இருக்கின்ற குற்றங்கள் மறையாதிருக்கும் போது விதவிதமான ஆடைகளால் உடலை மட்டும் மறைத்து ஆடம்பரமாக நல்லவர் போல தெரிதல் அறிவற்ற செயல். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். பிற உயிர்களோடு கலந்து பழகாதிருக்கும் குணம் கூடாமை. இந்த கூடாமையை வளர்க்கும் பண்பு இகல். இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. மாறுபாடு என்பது ஒருவனுக்கு பல வழிகளிலும் துன்பம் தரும். நட்பு எனும் பண்பினால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை உண்டாகும். நட்பு வேண்டுமா? மாறுபாடு வேண்டுமா? நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும்
யாங்கணும் யார்க்கும் எளிது. நீங்காத சினத்தை உடையவன், ரொம்ப கோபக்காரன். நிறைவான மன வலிமை இல்லாதவன், கோழை. இப்படி ஒருவன் இருந்தால் அவன் மீது பகைத்து வெற்றி கொள்வது என்பது எவர்க்கும் எப்போதும் எளிது. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். தான் தக்க துணையில்லாதவன் என்பது அறிந்தும் தன்னுடைய தனிமையை உணர்ந்தும் பலருடனும் பகைத்து வாழ்பவன் அறிவிழந்தவன். இன்னும் சொல்லப்போனால் பைத்தியம் முற்றியவரை விடவும் அறிவிழந்தவன். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாளைப் போல கூர்மையாக எதிர்த்து வெளிப்பட்டு நிற்கும் பகைவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் சுற்றத்தாரைப் போல அன்பு காட்டி உள்ளத்தில் பகை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்சத்தான் வேண்டும். இறந்த அமைந்த சார்புடையார் ஆயினும் உய்யார், சிறந்து அமைந்த சீரார் செறின். மிகப்பெரிய சாதனைகளைச் செய்து பிறருக்காகவே வாழ்ந்து உயர்ந்தவர்கள் சினம் கொண்டால் மிகுந்த வலிமையும் மகா பிரம்மாண்டமான சார்புடையவர்களும் கூட உய்யமாட்டார்கள். அப்போதே அழிவர். இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல். தனது மனைவிக்கு எப்போதும் அஞ்சி வாழ்பவன் தான் தேடிச் சம்பாதித்த பொருளே ஆனாலும் கூட அதன் மூலம் நல்லவர்களுக்கு நல்ல செயல்களை செய்வதற்கு கூட அச்சம் கொள்வான். அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்குத் தரும். உண்மையான அன்பினால் கணவனை எதிர்கொள்ளாமல் அவன் கொண்டு வரும் பொருளையே சார்ந்திருந்து அதற்காகவே பொய்யான இன்பமான மொழிகளை பேசும் ஒரு மனையாளின் அன்பு அவனுக்கு பிற்காலத்தில் துன்பமே தரும். கள்ளுண்ணா போழ்தில் கழித்தானைக் காணுங்கால் உள்ளான் கொல் உண்டதன் சோர்வு. கள்ளுண்பவன் தான் போதையில் இல்லாதபோது குடித்துவிட்டு வரும் பிறரை பார்க்கின்றான் அல்லவா? அப்படி பார்க்கும் பொழுது தானும் இதுபோலத்தான் என நினைத்து பார்க்க மாட்டானா? பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக் காலை புகின். நல்லது செய்வதற்கு என்று ஒரு காலத்தை குறிப்பிட்டிருக்கிறான். அந்த வேலையை விட்டுவிட்டு அந்த காலத்திலே சூதாடுகளத்திலே கழிப்பானேயானால் அது பரம்பரையாக வந்த அவனுடைய செல்வத்தையும் நல்ல பண்புகளையும் குடும்ப பெயரையும் கெடுத்துவிடும். தீயளவு இன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும். பசித்தீயின் கொடுமையால் காலமும் அளவும் அறியாமல் பெருமளவில் உணவு கொண்டால் அவனிடத்தில் எல்லையில்லாத நோய்களும் பெருகும். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. நிறைந்த செல்வம் பெருகும் போது பணிவு வளர வேண்டும். செல்வம் சுருங்கி வறுமை வந்தாலும் பண்பு உயர வேண்டும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். எல்லா மக்களுக்கும் பிறப்பு இறப்பு என்பது சமமானதுதான். செய்யும் தொழிலில் பெருமை சிறுமை என்னும் இயல்புகள் ஒத்து இருப்பது இல்லை. அதில்தான் வேறுபாடு.
சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துலை அல்லார் கண்ணும் கொளல். சால்பு பொறுமை, இது பொன் போன்றது. தன்னை விட உயர்ந்தவர்களிடம் தோற்று போகும் பொழுது அதை எவ்வளவு பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல தன்னை விட மெலிந்தவர்களிடமும் தன்னுடைய தோல்வியை ஏற்கக்கூடிய பெருந்தன்மை போற்றத்தக்கது. நகல் வல்லர் அல்லர்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். ஒருவரோடு கலந்து பேசி மனம் மகிழாதவர்கள் பண்பில்லாதவர்கள். அவர்களுக்கு இந்த உலகம் பகல் பொழுதிலும் இருண்டுதான் காணப்படும். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஊரார் விரும்பாத வகையில் வெறுப்புக்கு ஆளாகிவிட்ட கஞ்சனிடம் சேர்ந்த செல்வம் ஊர் நடுவே நச்சு மரத்தில் பழங்கள் விளைந்தது போல. அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்தில் வல்லமை உடையவரே எதிர்த்து போராடி வெற்றி கொள்வர். அதுபோல ஒரு குடும்பத்தில் வல்லமை மிக்கவர்தான் பொறுப்புகளை தாங்கி காப்பாற்ற முடியும். இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலை அவர். உழவுத் தொழில் செய்து உண்பவர்கள் பிறரிடம் அண்டி உணவு பெற மாட்டார்கள். தம்பால் வந்தவர்களுக்கும் உணவளித்து காப்பாற்றுவார்கள். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. மந்திரம் மருந்து ஆகியவற்றின் உதவியால் நெருப்பில் கிடந்தும் உறங்க முடியும். ஆனால் வறுமை வந்துவிட்டால் எந்த உதவியாலும் உறக்கம் வருவது இல்லை. தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தான் தந்தது உண்ணலின் உங்கியது இல். அறநெறிப்படி வாழ்ந்து சம்பாதித்து கொண்டு வந்தது தெளிந்த நீர் போன்ற புல்லரிசி கஞ்சியே என்றாலும் அதனை உண்பதை விட இனிமையானது வேறில்லை. நன்றறிவாரிற் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர். நமக்கு இவை உரிமையானவை இல்லை என்று அறிந்து கொண்டிருப்பவர்களை விட அதனை அறியாத கீழ்மக்கள் நன்மையுடையவர்கள். ஏனென்றால் அறியாதவர்கள் நெஞ்சிலே அது பற்றிய கவலையே கிடையாது. இரு நோக்கு இவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து. இவளுடைய மைசூடிய கண்களில் இருவகை பார்வை தெரிகிறது. ஒன்று காண்பவரை வதைப்பது, மற்றொன்று அந்த வாதைக்கு மருந்து.